எல்லாருக்கும் நமஸ்காரம். கொல்கத்தா சக்திபீட பயணத்தில் நாம் அடுத்து பார்க்க போகிறது கன்கலிதாலா சக்தி பீடம். இதுவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கோவில் பிர்பூம் மாவட்டத்தில் போல்பூருக்கு பக்கத்தில் கோபாய் நதிக்கரையில் இருக்குது. வங்காள மொழியில் கங்கல் அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தமா. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமாம், இந்த இடத்துல அன்னை சதிதேவியோட இடுப்பு பகுதி விழுந்திருக்கான். இங்கே அன்னைக்கு சிலை எதுவும் இல்லை, படம் தான் வச்சு பூஜை பண்ணுறான். சதிதேவியோட இடுப்பு பகுதி விழுந்த போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகி நாலாவட்டத்தில் அது ஒரு குளமாக மாறிடுதான். இப்போ நீங்கள் பார்க்கறது அந்த புனித குளம்தான். இந்த குளத்துக்குள்ள அன்னையோட உடல் பாகங்களும் எலும்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுறது. இந்த குளத்தில் ஒரு சிவலிங்கமும் கிடச்சிதான். நாங்கள் போயிருந்த போது பூஜாரி அன்னையோட திருவடிகளை இந்த குளத்தில் வாஷ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பாதங்களை தொட்டு வணங்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்க்குற மரத்தில் பக்தர்கள் வேண்டிண்டு மஞ்சள் சரடை கட்டியிருக்கா. இந்த அன்னை வேண்டுதலை வெகு சீக்கிரம் நிறைவேற்றிடுவாளாம். இது பலிபீடம். எல்லா காளி கோவில்கள்லேயும் பலிபீடம் இருக்கும். இந்த கோவிலை சுற்றி வரப்போது இந்த படம், இந்த கும்பம் இதெல்லாம் பார்த்தேன். நீங்களும் பார்த்து ரசியுங்க. அன்னை சதிதேவியோட உடலோட எந்த பாகம் எந்த ஊரில் எந்த இடத்துல விழுந்ததுங்கிறத இங்கே வரைஞ்சி வச்சுருக்கா பாருங்க. இதில் வங்காள மொழி நமக்கு தெரியாது, இருந்தாலும் பார்த்து ரசிக்கலாம், பார்த்து வணங்கலாம். இந்த புனித குளம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்கான். அந்த சிவலிங்கத்தை வருஷத்தில் ஒரு நாள் வெளியில் எடுத்து வழிபாடு செஞ்சு அந்த புனித நீரை எல்லாருக்கும் தெளிப்பாளாம். அதே மாதிரி இங்கே பைரவர், எல்லா சக்தி பீடத்துலேயும் பைரவர் காவல்காரராக இருப்பார். இங்கே இருக்கிற பைரவருக்கு பேர் சிவன் சம்பு பாபா, காஞ்சீஸ்வரர், ரூரு பைரவ். இவர் வெளியில் ஒரு கோவிலில், அதாவது இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு கோவிலில் இருக்கார். அடுத்த பகுதியில் நம்ம அந்த கோவிலுக்கு போக போகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.